வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 17ஆம் தேதி பிப்ரவரி நிஃப்டி 50யோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், அதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு 18ஆம் தேதி ட்ரேடிங்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு நிஃப்டி 50யோடது. நிஃப்டியோட ஓப்பனிங் 22,963ல ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா பைவட் பாயிண்ட்லேயே நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகி பைவட் பாயிண்ட் ஜோனை இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 1ல இங்கே அழகாக பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. 22,800ல் டச் பண்ணி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பவும் பைவட் பாயிண்ட் ஜோனையே டச் பண்ணி பைவட் பாயிண்ட் ஜோனை இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணாலும் ரெசிஸ்டன்ட் லெவல் 1ஆன 23,049 நமக்கு ரீச் ஆகலை. 23,000 பிரேக் பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிரேக் ஆகலை. 23,000 18ஆம் தேதி டச் பண்ணாமல் 22,992ல் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 மணி நேர சார்ட்டு. இங்கே 3 க்ளோனிங் சேனல் இருக்குது. இப்போ கரண்ட்டாக நிஃப்டி 50 2வது சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வாரம் முழுக்க 2வது சேனலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஹை லெவல் பார்த்தோம் அப்படின்னா 22,992, இங்கே 23,250 வச்சுருக்கோம். 23,000 நிஃப்டி 50 இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. மேலும் லோ லெவல் பார்த்தோம்னா 22,801 நமக்கு இங்கே லெவல் ரீச் ஆயிடுச்சு. 22,800யும் ரீச் ஆயிருக்கு. இந்த 700 பக்கம் ரீச் ஆகலை. மேலும் க்ளோஸ் ஆகும் பொழுது 923ல் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஜோன்லேருந்து இந்த சப்போர்ட் ஜோனுக்குள்ளே தான் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 மணி நேர சார்ட்டு. இதில் முதல் பாதியில் பார்த்தோம்னா ஹை லெவல் 18ஆம் தேதிக்குரிய ஹை லெவல் 22,992, லோ லெவலான 22,801 முதல் பாதியிலே நடந்திருக்கு. 2வது பாதியில் நிஃப்டியோட மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நமக்கு ஆரம்பத்தில் பையரோட டாமினேஷன் அதிகமாக இருந்தாலும் முடியும் தருவாயில் செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 17ஆம் தேதி பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 18ஆம் தேதி பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷ சார்ட்டு. பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 42,211ல் ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு நல்ல மேலேயே நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லாம் 49,557 ரீச் பண்ணலை. அங்கே ஓப்பன் ஆன உடனே நல்ல ஒரு கீழ் நோக்கி இறங்கி பைவட் ஜோனில் 49,041 பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஆனால் சப்போர்ட் லெவல் 1 ஜோனான 48,763 ரீச் பண்ணாமல் சைட்வேஸ் மூமெண்ட்லேயே பேங்க் நிஃப்டி நமக்கு 49,064ல், அதாவது 49,000 பிரேக் அவுட் பண்ணி 49,064ல் க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர சார்ட்டு. இந்த இடத்துல பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி சைட்வேஸ்ல தான் மூவ் ஆயிருந்தது. இன்னைக்கு இந்த லெவல்ல இருந்து மேல் நோக்கி நகண்டுச்சுன்னா இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணாதான் நமக்கு பேங்க் நிஃப்டி அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு, அதாவது மேல் நோக்கி திரும்பவும் ஆல் டைம் ஹை நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அல்லது இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக 3வது பாட்டம் எடுத்து கீழ் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அதனால இந்த சேனல் ரொம்ப முக்கியமான சேனல். எந்த பக்கம் நோக்கி நகருது அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்த்துட்டு இருக்கணும். எங்கே பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும், பிரேக் அவுட் ஆகும் இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை அடுத்து தான் நமக்கு மேல் நோக்கியா அல்லது கீழ் நோக்கி நகருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சேனலுக்குள்ள பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு மேலே எந்த இடத்துல மூமெண்ட் அதிகமாக இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 4 மணி நேர சார்ட். முதல் பாதியில பார்த்தோம்னா நெகட்டிவ்ல தான் இருக்கு. ரெட் கலர்ல செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருந்துச்சு. முடியும் தருவாயில பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இரண்டாவதுல பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. பையரோட டாமினேஷன் ஆரம்பத்தில் அதிகமா இருந்தது. இருந்தாலும் முடியும் தருவாயில செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.